டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன். நான் அபிநயா கணேசன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவுடன் வர்த்தகம் மேற்கொள்ள உலகின் மிகப்பெரிய நாடுகள் ஆர்வம். மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி பதிலுரை. எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் 5வது நாளாக முடங்கியது மக்களவை. திங்கட்கிழமை காலை 11 மணி வரை ஒத்திவைப்பு. மக்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி மீது தாக்குதல் நடத்த காங்கிரஸ் உறுப்பினர்கள் சதி திட்டம். அவைத் தலைவர் ஓம் பிர்லா தகவல். மாணவர்கள் தங்களின் தனித்துவமான கற்றல் முறைகளை நம்ப வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தல். சொந்த தயாரிப்பு முறையின் மீது முழு நம்பிக்கை வைத்திருப்பது முக்கியம் என்றும் பேச்சு. 2026-27 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். சீர்திருத்த நடவடிக்கைகளால் பணவீக்கம் கட்டுப்பாட்டில் இருப்பதாக அறிவிப்பு. மக்களவையில் எதிர்க்கட்சிகள் கடும் அமளி. காங்கிரஸ் கூட்டணி எம்பிக்கள் 8 பேர் சஸ்பெண்ட். இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்காவின் இறக்குமதி வரி 18% குறைப்பு. இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தத்திற்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒப்புதல். வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்திற்காக மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், ஜெய்சங்கர், அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டோர் வாழ்த்து. உள்நாட்டு தயாரிப்புக்கு ஆதரவளிக்கும் வகையில் பாரத் டாக்ஸி திட்டம் தில்லியில் தொடங்கி வைத்தார் மத்திய அமைச்சர் அமித்ஷா. பல அடுக்கு கடல்சார் பாதுகாப்பு அமைப்பிற்குள் தடையற்ற சேவை ஒருங்கிணைப்பை ஆபரேஷன் சிந்தூர் வெளிப்படுத்தியது. கடலோர காவல்படை விழாவில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதம். குலசேகரப்பட்டினத்தில் இருந்து அடுத்த ஆண்டு மார்ச்சில் ராக்கெட் ஏவப்படும். இஸ்ரோ தலைவர் நாராயணன் பேட்டி. மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட முந்திரி உற்பத்தியை ஊக்குவிக்கும் திட்டமும் தென்னை வளர்ச்சி திட்டமும் தமிழ்நாட்டிற்கு மிகுந்த பயனை ஏற்படுத்தும். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பாராட்டு. ஆட்சிக்கு வந்தால் கல்விக்கடன் ரத்து. குடும்பத்திற்கு ஆண்டிற்கு 3 சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. திமுக ஆட்சி வீழ்ச்சியடையும் நாளை மக்கள் எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர். பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் கருத்து. இந்தியாவுடன் வர்த்தகம் மேற்கொள்ள உலகின் மிகப்பெரிய நாடுகள் ஆர்வம் காட்டுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதங்களுக்கு மாநிலங்களவையில் பதிலளித்து பேசிய அவர், சர்வதேச சமூகத்திற்கு பிரச்சனை ஏற்படும் போது அதனை தீர்க்கும் வலிமை மிக்க நாடாக இந்தியா திகழ்வதாக கூறினார். கடந்த 2014ஆம் ஆண்டு உலக பொருளாதார பட்டியலில் 11வது இடத்தில் இருந்த இந்தியா தற்போது 3வது இடத்திற்கு முன்னேறி இருப்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர், உலக நாடுகள் குறிப்பாக வளர்ந்த நாடுகள் பிரச்சனைகளை எதிர்கொண்ட போது இந்தியா தனித்துவமாக முன்னேறி வருவதாகவும் தெரிவித்தார். ஐரோப்பிய யூனியனுடனான வர்த்தக ஒப்பந்தம், அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் ஆகியவற்றை உலக நாடுகள் வெகுவாக பாராட்டியிருப்பதாக கூறிய அவர், இந்த ஒப்பந்தங்கள் உலக நாடுகளின் நிலைப்புத்தன்மை ஏற்படுவதற்கான நம்பிக்கையை ஏற்படுத்தி இருப்பதாகவும் குறிப்பிட்டார். காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற மாண்பை சீர்குலைத்து விட்டதாகவும் குடியரசுத் தலைவரையும் பெண்களையும் அவமதித்து விட்டதாகவும் பிரதமர் சாடினார். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2026-27 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை மக்களவையில் இம்மாதம் 1ஆம் தேதி தாக்கல் செய்து பேசினார். நிதியமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் அவர் தொடர்ந்து 9வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளார். 27 ஆண்டுகளுக்கு பின்னர் ஞாயிற்றுக்கிழமையில் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த பட்ஜெட்டில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார். பாஜக அரசு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து கடந்த 12 ஆண்டுகளாக நாட்டின் பணவீக்கம் கட்டுக்குள் இருந்து வருவதாக குறிப்பிட்டார். உயிரி மருத்துவத்துறையில் பயோ பார்மா சக்தி எனும் திட்டம் 10,000 கோடி ரூபாயில் நிறைவேற்றப்படும். செமி கண்டக்டர் துறையில் 40,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்படும். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, ஒடிசாவில் அரிய வகை கனிமங்களுக்கான வழித்தடம் அமைக்கப்படும். இந்திய பொருளாதாரம் நிலையான வளர்ச்சியில் உள்ளது. கைத்தறி நெசவாளர்களுக்கு புதிய திட்டம் உருவாக்கப்படும். கண்டெய்னர் உற்பத்திக்கு 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும்.
சிறு குறு நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் ஆகிய அறிவிப்புகளை அவர் பட்டியலிட்டார். காதி, கைவினை பொருட்களுக்கு ஊக்கம் தரும் வகையில் மகாத்மா காந்தி கிராம சமாஜ் எனும் திட்டம் தொடங்கப்படும். விளையாட்டு சாதனங்கள் உற்பத்தியை அதிகரிக்க புதிய திட்டங்கள் உருவாக்கப்படும். கட்டுமான மற்றும் உட்கட்டமைப்பு சாதனங்கள் மேம்பாட்டிற்கு புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். விண்வெளி துறையில் தன்னிறைவை எட்டுவதற்கு தேசிய கண்ணாடி இழை திட்டம் வகுக்கப்படும். ஜவுளித்துறையை நவீனமயமாக்குவதற்கும் விரிவாக்குவதற்கும் புதிய வேலைவாய்ப்பு திட்டம் அமல்படுத்தப்படும். சென்னை, பெங்களூரு, சென்னை, ஹைதராபாத் உள்ளிட்ட 7 நகரங்களுக்கு அதிவேக ரயில் வழித்தடம் ஏற்படுத்தப்படும். சுற்றுலாத்துறை வளர்ச்சி ஊக்குவிக்கப்படும். நாட்டின் அனைத்து துறைமுகங்களையும் இணைக்க 20,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும். கடந்த 10 ஆண்டுகளில் 25 கோடி மக்களை வறுமையிலிருந்து மத்திய அரசு மீட்டுள்ளதாக தெரிவித்தார். பட்ஜெட்டில் தனிநபர் வருமான வரி விகிதத்தில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. வருமான வரி தாக்கலுக்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருப்பதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். தனிநபர் வருமான வரி விகிதத்தில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. ஆண்டுக்கு 4 லட்சம் ரூபாய் வரை வரி எதுவும் கிடையாது. 8 லட்சம் ரூபாய் வரையிலான வருவாய் உள்ளவர்கள் 5%, 12 லட்சம் ரூபாய் வரையிலான வருவாய் உள்ளவர்கள் 10% வரி செலுத்த வேண்டும். 12 முதல் 14 லட்சம் ரூபாய் வரையிலான வருவாய் உள்ளவர்கள் 15%, அதிகபட்சம் 20 லட்சம் ரூபாய் வரை உள்ளவர்கள் 20% வரி செலுத்த வேண்டும். 20 முதல் 24 லட்சம் ரூபாய் வரை 25%, 24 லட்சம் ரூபாய்க்கு மேல் வருவாய் உள்ளவர்கள் 30% வருமான வரி செலுத்த வேண்டும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். தொலைநோக்கு சிந்தனையுடன் நாட்டின் வளர்ச்சிக்கான மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட சிறப்பு திட்டங்கள் குறித்து பிரதமரின் காணொலி எக்ஸ் வலைதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் மத்திய பட்ஜெட் அமைந்துள்ளது என்றும் இதில் மாநிலங்களின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்காவின் இறக்குமதி வரி 18% குறைக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மேக் இன் இந்தியா தயாரிப்புகளுக்கான அமெரிக்க வரி இனி 18% குறைக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தத்திற்கும் ட்ரம்ப் ஒப்புதல் அளித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் பேசிய பிறகு அவர் இந்த அறிவிப்பை சமூக ஊடக பதிவு ஒன்றில் வெளியிட்டார். தனது அன்பான நண்பர் அதிபர் ட்ரம்புடன் பேசியது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்ட பிரதமர், உலகின் 2 பெரிய பொருளாதாரங்களும் மிகப்பெரிய ஜனநாயக நாடுகளும் இணைந்து செயல்படும் போது அது மக்களுக்கு பயனளிப்பதோடு பரஸ்பர நன்மை பயக்கும் ஒத்துழைப்பிற்கான மகத்தான வாய்ப்புகளையும் உருவாக்கும் என்றார். இந்த அறிவிப்பிற்காக இந்தியாவின் 140 கோடி மக்களின் சார்பில் அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு பிரதமர் நன்றி தெரிவித்தார். உலக அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்புக்கு அதிபர் ட்ரம்பின் தலைமைத்துவம் மிகவும் முக்கியமானது என்றும் கூறினார். அமைதிக்கான அவரது முயற்சிகளுக்கு இந்தியா முழு ஆதரவளிப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். வர்த்தக ஒப்பந்தத்திற்கு ட்ரம்ப் ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்திற்காக மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், ஜெய்சங்கர், அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்தனர். மாணவர்கள் தங்களின் தனித்துவமான கற்றல் முறைகளை நம்ப வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். மாணவர்கள் தங்கள் சொந்த தயாரிப்பு முறையின் மீது முழு நம்பிக்கை வைத்திருப்பது முக்கியம் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். பரீட்சா பே சர்ச்சா கலந்துரையாடல் நிகழ்ச்சியின் 9வது பதிப்பின் போது மாணவர்களோடு பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார். ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒரு தனித்துவமான பாணி உள்ளது என்றும் ஒருவர் தனது சொந்த தயாரிப்பு முறையின் மீது முழு நம்பிக்கை வைத்திருப்பது முக்கியம் என்றும் பிரதமர் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை பிரதமர் வழங்கினார். தேர்வு குறித்த ஆலோசனைகளுக்கு நடுவே மாணவி பாடிய பாடலை பிரதமர் நரேந்திர மோடி கேட்டு ரசித்தார். हमारा भारत भूमि है, ऋषियों का ये देश है. हमारा भारत भूमि है, ऋषियों का ये देश है. अनेकता में एकता, शांति का परिवेश है. உள்நாட்டு தயாரிப்புக்கு ஆதரவளிக்கும் வகையில் பாரத் டாக்ஸி திட்டத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைத்தார்.
வெளிநாட்டு நிறுவனங்களின் டாக்ஸி சேவைக்கு மாற்றாக அதே நேரத்தில் எவ்வித கட்டணமும் இன்றி முழுக்க ஓட்டுநர்களுக்கே லாபம் சென்று சேரும் வகையில் பாரத் டாக்ஸி திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இதனை தில்லியில் தொடங்கி வைத்து பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷா, கூட்டுறவு சங்கங்கள் சட்டத்தின் கீழ் கூட்டுறவுத்துறையின் சார்பில் இந்த சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் நாடாளுமன்ற மக்களவையில் தொடங்கியது. நடப்பு ஆண்டிற்கான நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் சென்ற மாதம் 28ஆம் தேதி தொடங்கியது. ஆண்டின் முதல் கூட்டம் என்பதால் மரபுப்படி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றினார். அவரது உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தை பாஜக மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான சர்பானந்தா சோனோவால் மக்களவையில் கடந்த திங்கட்கிழமை முன்மொழிந்து பேசினார். அப்போது விவாதத்தை தொடங்கி உரையாற்றிய அமைச்சர் குடியரசுத் தலைவர் உரையில் இடம்பெற்ற முக்கிய அம்சங்களை எடுத்துரைத்தார். இந்த விவாதத்தின் மீது பங்கேற்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவின் எச்சரிக்கையை மீறி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை முன்வைத்தார். இதனால் அவையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டு அவை ஒத்திவைக்கப்பட்டது. இதேபோன்று குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தை மாநிலங்களவையில் பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் சதானந்தன் மாஸ்டர் முன்மொழிந்து தொடங்கி வைத்தார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் அமளியை தொடர்ந்து மக்களவை செவ்வாய்க்கிழமை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. இதற்கிடையே மக்களவையில் அமளியில் ஈடுபட்டதால் எதிர்க்கட்சிகளை சேர்ந்த 8 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். இது தொடர்பாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கொண்டு வந்த தீர்மானம் மக்களவையில் குரல் வாக்குமூலம் நிறைவேற்றப்பட்டது. இந்த 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பட்ஜெட் கூட்டத்தொடர் முழுமைக்கும் அவை நடவடிக்கைகளில் பங்கேற்க முடியாது. 8 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பி புதன்கிழமை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி மீது தாக்குதல் நடத்த காங்கிரஸ் உறுப்பினர்கள் சதித்திட்டம் தீட்டியிருந்ததாக அவைத்தலைவர் ஓம் பிர்லா குற்றம் சாட்டினார். மக்களவை வியாழக்கிழமை கூடியதும் கேள்வி நேரத்தை நடத்தவிடாமல் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். அவர்களை சமாதானப்படுத்த அவைத்தலைவர் ஓம் பிர்லா முயற்சி மேற்கொண்டார். தொடர்ந்து அமளி நீடித்ததால் அவர்களின் நடவடிக்கை குறித்து வேதனை தெரிவித்த அவைத்தலைவர், எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நாடாளுமன்ற மாண்பை மீறி செயல்படுவதாகவும் நாடாளுமன்ற வரலாற்றில் கரும்புள்ளியை உருவாக்க முயற்சிப்பதாகவும் குறை கூறினார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பிரதமர் நரேந்திர மோடி மீது தாக்குதல் நடத்த சதித்திட்டம் தீட்டியிருப்பதாகவும் இது தொடர்பான தகவல் தமக்கு கிடைத்ததால் மக்களவைக்கு வருகை தர வேண்டாம் என தாம் பிரதமருக்கு அறிவுறுத்தியதாகவும் ஓம் பிர்லா தெரிவித்தார். முன்னதாக மாநிலங்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மக்களவையில் உரையாற்றுவதற்கு அனுமதி வழங்கப்படாத விவகாரத்தை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அவை முன்னவர் JP நட்டா, மக்களவையில் நடைபெற்ற விஷயங்கள் குறித்து மாநிலங்களவையில் விவாதிக்க முடியாது என்று கூறினார். பிரதமர் நரேந்திர மோடி எந்த விஷயம் குறித்தும் விவாதம் நடத்த எப்போதும் தயாராக இருப்பதாக தெரிவித்த அமைச்சர், எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தான் மக்களவையில் அமளியில் ஈடுபடுகின்றனர் என குற்றம் சாட்டினார். இதனிடையே குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் பிரதமரின் பதிலுரை இடம்பெறாமலேயே மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் மக்களவை 5வது நாளாக முடங்கியது. தொடர்ந்து அமளி நீடித்ததால் திங்கட்கிழமை காலை 11 மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை வெள்ளிக்கிழமை கூடியதும் சபாநாயகர் ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை நடத்த முயன்றார். ஆனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதிக்கு சென்று முழக்கங்களை எழுப்பத் தொடங்கினர். தொடர்ந்து அமளி நீடித்ததால் அவை திங்கட்கிழமை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. நாட்டின் பல அடுக்கு கடல்சார் பாதுகாப்பு அமைப்பிற்குள் தடையற்ற சேவை ஒருங்கிணைப்பை ஆபரேஷன் சிந்தூர் வெளிப்படுத்தியதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய கடலோர காவல் படையின் 50வது நிறுவன தின விழாவில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது நாட்டின் பாதுகாப்பு தூண்களில் ஒன்றாக விளங்கும் கடலோர காவல் படை நவீன விமானங்கள் மற்றும் சிறந்த தொழில்நுட்பங்களின் உதவியோடு சக்தி வாய்ந்த படையாக மாற்றப்பட்டிருப்பதாக கூறினார். தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ரயில்வே திட்டங்களுக்கு மாநில அரசு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் ரயில்வே திட்டங்கள் குறித்து விளக்கம் அளித்தார். முதல் புல்லட் ரயில் சேவை பீகார் மாநிலத்தில் இயக்கப்படும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அஸ்வினி வைஷ்ணவ் தமிழக ரயில்வே திட்டங்கள் குறித்து விளக்கம் அளித்தார். அப்போது
37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் நிலம் கையகப்படுத்துதல் பிரச்சனையால் பல்வேறு திட்டங்களில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார். ரயில்வே திட்டங்களுக்கு தமிழக அரசு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். ஈரோடு மற்றும் சென்னை இடையேயான ரயில் வழித்தடத்தில் போக்குவரத்தை மேம்படுத்துவதற்கு இரட்டை வழித்தடம் மற்றும் பல்வழித்தட பணிகள் அமைப்பதற்கு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த அவர், கரூர் சேலம் இடையே 85 கிலோமீட்டர் தொலைவிற்கு இரட்டை வழிப்பாதை, ஈரோடு கரூர் இடையே 67 கிலோமீட்டர் தொலைவிற்கு இரட்டை வழிப்பாதை ஆகிய பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். மேலும் ஈரோடு ஜோலார்பேட்டை இடையே 120 கிலோமீட்டர் தொலைவிற்கு 3வது மற்றும் 4வது வழித்தடம், ஜோலார்பேட்டை காட்பாடி அரக்கோணம் இடையே 145 கிலோமீட்டர் தொலைவிற்கு 3வது மற்றும் 4வது வழித்தடம் அமைக்கப்படுவது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கமளித்தார். ஈரோடு மற்றும் நாமக்கல் ஏற்கனவே கரூர் மற்றும் சேலம் ரயில் நிலையங்கள் வழியாக இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். நாடாளுமன்றத்தின் விதிகளுக்கு மாறாக தன்னிச்சையாக பேச முடியாது என எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவுறுத்தியுள்ளார். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தின் போது தேசிய பாதுகாப்பு தொடர்பான விவகாரங்கள் குறித்து பேச தான் தடுக்கப்பட்டதாக கூறி சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு ராகுல் காந்தி கடிதம் எழுதியிருந்தார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய கிரண் ரிஜிஜு, ராகுல் காந்தி விதிகளுக்கு புறம்பாக பேச முற்படுவதாகவும் மற்றவர்களுக்கும் பேச வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் அவர் தன்னிச்சையாக பேச முடியாது என்றும் தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வரலாற்று சிறப்புமிக்க வர்த்தக ஒப்பந்தம் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கு பயனளிக்கும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மக்களவையில் அறிக்கை தாக்கல் செய்த அவர், அமெரிக்கா இந்தியா இடையேயான இந்த ஒப்பந்தம் மூலம் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். வேளாண் மற்றும் பால்வளத்துறை வலிமை பெறும் என்றும் இந்தியாவுக்கான பொருட்களுக்கு 18% வரி விதிப்பால் அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி அதிகரிக்கும் என்றும் பியூஷ் கோயல் கூறினார். இந்தியாவில் கடந்த 10 ஆண்டுகளில் சொந்த செலவில் மக்கள் மருத்துவ சிகிச்சை செய்து கொள்வது பெருமளவில் குறைந்துள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா கூறியுள்ளார். மாநிலங்களவையில் செவ்வாய்க்கிழமை கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், மக்கள் செலவிடும் மருந்து செலவு புத்தாண்டுகளில் 62.6% 39.4% குறைந்துள்ளது என்றார். மத்திய அரசு வழங்கும் அணுகக்கூடிய அளவிலான மருத்துவ சிகிச்சையால் பொதுமக்கள் பெருமளவுக்கு பயனடைந்துள்ளதை இந்த புள்ளி விவரங்கள் தெரிவிப்பதாக அவர் கூறினார். குலசேகரப்பட்டினத்திலிருந்து அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் ராக்கெட் ஏவப்பட உள்ளதாக இஸ்ரோ தலைவர் நாராயண் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2040ஆம் ஆண்டில் நிலவுக்கு மனிதனை அனுப்புவதற்கான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இந்த ஆண்டு PSLV, GSLV மற்றும் ஆளில்லா ககன்யான் ராக்கெட்டுகளை ஏவ திட்டமிட்டிருப்பதாகவும் கூறினார். தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா உட்பட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, அஸ்ஸாம் மற்றும் மேற்கு வங்கம் மாநிலங்களில் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது. ஆலோசனையில் 5 மாநிலங்களைச் சேர்ந்த 714 பொது பார்வையாளர்கள், 233 காவல்துறை பார்வையாளர்கள் உட்பட 1400 அதிகாரிகள் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் 5 மாநிலங்களைச் சேர்ந்த 824 தொகுதிகளில் சட்டப்பேரவை தேர்தலுக்கு மேற்கொள்ள வேண்டிய ஏற்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. நடப்பாண்டு ரபி பருவ சாகுபடி வலுவான வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டை விட 15 லட்சம் ஹெக்டேர் சாகுபடி பரப்பு அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 30ஆம் தேதி நிலவரப்படி நாடு முழுவதும் 676 லட்சம் ஹெக்டேருக்கும் அதிகமான பரப்பளவில் ரபி பருவ பயிர் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. கோதுமை 335 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிலும், நெல் 45 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிலும் பயிரிடப்பட்டுள்ளது. இதேபோல் பருப்பு வகைகளின் சாகுபடியும் அதிகரித்துள்ளது.
வரும் மார்ச் மாதத்திற்குள் நக்சலைட் பிரச்சனை இல்லாத இந்தியாவை உருவாக்க அரசு பணிகளை ஆற்றி வருவதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய் தெரிவித்தார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், நக்சல் தீவிரவாத பிரச்சனையில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அதன் காரணமாக நக்சல் தீவிரவாதம் கட்டுப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். நக்சலைட் பிரச்சனையை ஒழிக்க 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும் இது போன்ற ஒரு தீவிரமான நடவடிக்கை முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் எடுக்கப்படவில்லை என்றும் நித்யானந்த ராய் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த பாரதம் ஜி திட்டம் பெண்களை மையப்படுத்தி கொண்டு வரப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் துறை இணையமைச்சர் கமலேஷ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார். மக்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் இந்த சட்டத்தின் கீழ் வேலை உத்தரவாத திட்டத்தில் குறைந்தது 1/3 பகுதியினர் பெண்களாக இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் என்று அவர் கூறியுள்ளார். பணியிடங்களில் சிறு குழந்தைகளை பராமரிக்க காப்பக வசதி செய்து தரப்படும் என்று அவர் கூறினார். மக்களவையில் மற்றொரு எழுத்துப்பூர்வமான பதிலில் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் வீரேந்திரகுமார் போதையில்லா பாரதம் இயக்கம் 25 கோடி மக்களை சென்றடைந்துள்ளதாகவும் இளைஞர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறினார். இளைஞர்களிடையே போதைப் பழக்கம் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். நாடும் வீடும் பயன்பெறும் வகையில் மத்திய பட்ஜெட் அமைந்திருப்பதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலட்சியத்தை எட்டுவதற்கான பாதையை வகுக்கும் வகையில் மத்திய பட்ஜெட் அமைந்திருப்பதாகவும் தமிழ்நாடும் இதன் மூலம் மிகுந்த பயனடையும் என்றும் கூறியுள்ளார். ஆதிச்சநல்லூரில் கலாச்சார மையம், பொதிகை மலையில் மலையேற்ற சுற்றுலா திட்டம், ஜவுளித்துறையை ஊக்குவிக்கும் ஒருங்கிணைந்த திட்டம், பழவேற்காட்டில் பறவைகளை பார்வையிடும் மையங்கள், ஒவ்வொரு மாவட்டத்திலும் மகளிர் விடுதி, முந்திரி உற்பத்தியை ஊக்குவிக்கும் திட்டம், தென்னை வளர்ச்சி திட்டம் ஆகியவை தமிழ்நாட்டிற்கு மிகுந்த பயனை ஏற்படுத்தும் என்றும் இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்து விரைவில் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை கொளத்தூர் தொகுதியில் 11 கோடியே 74 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள இரத்த சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் மறுவாழ்வு மையத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய பட்ஜெட் தமிழக மக்களுக்கு ஏமாற்றத்தை அளித்துள்ளது என்று தெரிவித்தார். ஆட்சிக்கு வந்தால் கல்விக் கடன் ரத்து, குடும்பத்திற்கு ஆண்டிற்கு 3 சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அதிமுகவின் 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான கூட்டுறவு வங்கி கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். தாவேகா கட்சித் தலைவர் விஜய்க்கு களத்தில் உள்ள நிலவரம் தெரியவே இல்லை என்று சாடிய எடப்பாடி பழனிசாமி ஊழல் வழக்கில் சிறை சென்ற செங்கோட்டையனை அருகில் வைத்துக்கொண்டு ஊழல் குறித்து பேசுவதாகவும் விமர்சனம் செய்தார். தமிழர் மற்றும் தமிழ்நாடு குறித்து பேச எந்த தகுதியும் இல்லாத திமுக ஆட்சி வீழ்ச்சியடையும் நாளை மக்கள் எதிர்நோக்கி காத்திருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேர்தல் என்பதால் எதையோ கவர்ச்சிகரமாக அறிவித்துவிட்டு ஆட்சியை பிடித்து மக்களை ஏமாற்றுவது திமுகவின் வாடிக்கை என்று விமர்சித்துள்ளார். நிலையான வளர்ச்சியை விரும்பும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் பாணி அது கிடையாது என்பதையும் நயினார் நாகேந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். 2026ஆம் ஆண்டிற்கான குடிமை பணிகள் தேர்வை எழுதுவதற்கு தேவையான தகுதிகள் பற்றிய புதிய விதிமுறைகளை மத்திய பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டிருக்கிறது. வெளியிடப்பட்ட அறிவிக்கையின்படி ஏற்கனவே குடிமை பணிகளில் உள்ளவர்கள் தேர்வு எழுதுவதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டுள்ளன. ஏற்கனவே IAS, IFS பணிகளில் நியமிக்கப்பட்டு தொடர்ந்து பணிபுரிந்து வருபவர்கள் இந்த ஆண்டுக்கான குடிமை பணிகள் தேர்வை எழுத இயலாது. IPS மற்றும் இதர குரூப் A பணிகளில் உள்ளவர்கள் இந்த ஆண்டோ அல்லது அடுத்த ஆண்டோ ஏதேனும் ஒரு முறை பணியில் இருந்தவாறே குடிமை பணி தேர்வை எழுதலாம். அதன் பின்னர் அவர்கள் இந்த தேர்வை எழுத வேண்டும் என்றால் பணியிலிருந்து விலக வேண்டும் என்பது உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் இந்த விதிமுறையில் இடம்பெற்றுள்ளன. திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றாததால் தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மதுரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் ஆணையர் ஆகியோர்
உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மன்னிப்பு கோரினர். இது தொடர்பான வழக்கு நீதிபதி GR சுவாமிநாதன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார், காவல் ஆணையர் லோகநாதன், கோவில் செயல் அலுவலர் நாராயணன் ஆகியோர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகினர். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்பதால் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற முடியவில்லை என்றும் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருவதாகவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து வழக்கின் விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. வருமான வரி வழக்கில் நடிகர் விஜய்க்கு 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நடிகர் விஜய் வீட்டிலும் அலுவலகத்திலும் கடந்த 2015ஆம் ஆண்டு வருமான வரித்துறை திடீர் சோதனை நடத்தி ஏராளமான ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். கடந்த 2015-16ஆம் நிதியாண்டிற்கான வருமானம் 35,42,91,890 ரூபாய் என்று விஜய் கணக்கு காட்டியிருந்தார். அந்த ஆண்டுக்கான மதிப்பீட்டு நடவடிக்கையை மேற்கொண்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் 2015ஆம் ஆண்டு கைப்பற்றிய ஆவணங்களுடன் ஒப்பிட்டு பார்த்தனர். அப்போது புலி திரைப்படத்தில் நடிப்பதற்காக பெற்ற 15 கோடி ரூபாயை அவர் கணக்கில் காட்டவில்லை என்று கண்டுபிடித்தனர். இந்நிலையில் வருமான வரி வழக்கில் நடிகர் விஜய்க்கு 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது செல்லும் என்று நீதிபதி தீர்ப்பளித்தார். தீர்ப்பை அடுத்து மேல்முறையீடு செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று விஜய் தரப்பு கோரிக்கை விடுத்தது. வருமான வரித்துறை விதித்த அபராத உத்தரவை எதிர்த்து மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தை விஜய் அணுகலாம் என்று நீதிபதி தெரிவித்தார். பொதுத் தேர்வுக்கு தயாராகும் மாணவ மாணவிகளுக்கு தேர்வு பயத்தை போக்கி தேர்வுகளால் ஏற்படும் மன அழுத்தத்தை குறைத்து நன்றாக தேர்வெழுத பாரத பிரதமரின் பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சி அடித்தளமாக உள்ளது. மாணவர்களுக்கு பெரும் நலன் பயக்கும் இந்த நிகழ்ச்சி எப்போது தொடங்கப்பட்டது, இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் என்ன, இந்த ஆண்டின் சிறப்பு குறித்து என்ன தெரிஞ்சுக்க போறோம் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம். பரீட்சா பே சர்ச்சா திட்டம் 2018ஆம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கப்பட்டது. தேர்வுகளால் ஏற்படும் மன அழுத்தத்தை குறைத்து மாணவர்களிடம் முழுமையான கற்றலை ஊக்குவிப்பதே இதன் முக்கிய நோக்கமாக விளங்குகிறது. மத்திய கல்வி அமைச்சகத்தின் கீழ் நடத்தப்படும் இந்த திட்டம் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களோடு பிரதமர் நேரடியாக உரையாடும் தனித்துவமான நிகழ்ச்சியாக உள்ளது. தேர்வுகளை நம்பிக்கையோடு நேர்மறையான எண்ணத்தோடு அணுக வேண்டும் என்பதே இதன் அடிப்படை. இந்த திட்டம் காலப்போக்கில் ஒரு மக்கள் இயக்கமாக வளர்ந்துள்ளது. 2025ஆம் ஆண்டில் நடைபெற்ற பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சியில் 5 கோடிக்கும் அதிகமான மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் பங்கேற்றனர். நேர மேலாண்மை, உணர்ச்சி நலன், வாழ்க்கை முறை சமநிலை மற்றும் கருத்து ரீதியிலான கற்றல் ஆகியவற்றை இந்த நிகழ்ச்சி ஊக்குவிக்கிறது. இந்த ஆண்டு நடைபெற்ற பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சி மாணவர்கள், பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் மேலும் பெரும் ஆதரவை பெற்றது. இந்த முயற்சி 2020ஆம் ஆண்டின் தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படை கொள்கைகளை பிரதிபலிக்கும் வகையில் உள்ளது. புதுதில்லியில் உள்ள 7 லோக் கல்யாண் மார்க் இல்லத்தில் நடைபெற்ற இந்த ஆண்டு பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சி பல நினைவு கூறத்தக்க தருணங்களை பதிவு செய்தது. இந்த பதிப்பில் 4.5 கோடிக்கும் அதிகமான பதிவுகள் கிடைத்துள்ளதோடு தொடர்புடைய செயல்பாடுகளில் மேலும் 2.26 கோடி பேர் பங்கேற்றனர். இதன் மூலம் மொத்த பங்கேற்பாளர் எண்ணிக்கை 6.76 கோடியை கடந்தது. மேலும் இந்த ஆண்டு நடைபெற்ற பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சி இதுவரை இல்லாத வகையில் நாடு முழுவதும் விரிவடைந்தது. முதன்முறையாக இந்தியாவின் பல்வேறு பகுதிகளை உள்ளடக்கிய பல இடங்களில் நேரடி தொடர்புகள் நடத்தப்பட்டன. இதில் தமிழ்நாட்டின் கோயம்புத்தூர், சத்தீஸ்கரின் ராய்ப்பூர், குஜராத்தின் தேவ்மோக்ரா, அசாமின் குவஹாத்தி மற்றும் புதுதில்லி ஆகிய இடங்கள் அடங்கும். விக்ஷித் பாரத் 2047 என்ற இலக்கை நோக்கி இந்தியா பயணிக்கும் இந்த வேளையில் நாட்டின் எதிர்காலமான மாணவர்கள் மன அழுத்தமின்றி உறுதியோடு உலகை எதிர்கொள்ள தயாராக இருப்பதை உறுதி செய்வதே பரீட்சா பே சர்ச்சாவின் பெரும் பங்களிப்பாக உள்ளது. இத்துடன் நிறைவடைந்தது இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.